ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் 241 என்ன நடந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உடனே அந்த அறிவுக்கரசி ரூமுக்குள்ளே போய் அந்த ரேணுக்கு அவங்க வந்து ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கும்போது அறிவுக்கரசி உடனே பார்த்துட்டு ஏய் நீ ரூமுக்குள்ளே வர, ரூமுக்குள்ளே எதுக்கு போகிற அப்படின்னு சொன்னோடனே, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனையை வச்சுக்காத, ஏற்கனவே நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் பேசாமல் போயிரு, இப்போ அதான் சொல்லிட்டு போனாங்கள்ல, இந்த மாதிரி தண்ணி தெளிக்கணும், நான் அதுதான் தண்ணி தெளிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, என் ரூமில் ஒன்றும் தண்ணி தெளிக்க வேணாம், நீ பேசாமல் போ. சரி விடு, எனக்கு என்ன தண்ணி தெளிக்காட்டி இருக்கிற பீடையெல்லாம் போகாது, இந்த வீட்டில் இலை விழுகுன்னா இலை விழுந்தான் ஆகும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே உடனே குணசேகரன் கோவப்பட்டு, இவ்வளோ தான் உனக்கு மரியாதை, தேவையில்லாமல் பேசாத, அறிவுக்கரசி பேசாமல் வா, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அறிவுக்கரசி வந்துட்டாங்க. உடனே ரேணுகா உள்ளே போயிட்டு உடனே அந்த ஜனனிகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, நீ மேலே போய் பாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த அறிவுக்கரசிக்கு வந்து ஒரு சந்தேகம் போவே இல்லை. ஏன் இந்த நம்ம ரூமில் வரான் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்து பார்த்தா, ஏன் இந்த ரூமில் வந்து தண்ணி தெளிச்சா என்ன காரணம்னு சொல்லி அவருக்கு ஏதோ டவுட்டே இருக்குது. சரி, உடனே அப்புறம் ஜனனி ஃபோனை எடுத்துகிட்டு போன உடனே எல்லா பேரும் மேலே போய் சேர்ந்து அவளுடைய பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க, அவளுடைய மொபைல் பாஸ்வேர்டை. பட் ஓப்பனே ஆகவே இல்லை. ஏன்டா பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகவே இல்லைன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் ஜனனி ரேணுகா அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டு நேமை போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது ஒன்று தானே மிச்சம், போட்டு பார்ப்போம், வருதா இல்லைன்னு பார்ப்போம்னு சொல்லி சொன்னோடனே கதிர்ன்ற பேரை போட்ட உடனே டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தியா, எனக்கு தெரியும், இவன் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன், என் புருஷன் பேர் தான் போட்டு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி விடு, என்னென்னு பாரு, உள்ளே ஏதாவது எவிடன்ஸ் சிக்குதா இல்லையான்னு பாருன்னு சொன்னோடனே எவிடன்ஸை பார்த்துட்டே இருக்கணும், எதுவுமே கிடைக்கவே இல்லை. உடனே கதவை திறந்து பார்த்தா அறிவுக்கரசி வந்துட்டான். அந்த சிஐடி டீமெல்லாம் இங்கே இருக்கும்போது என்னமோ ஒன்று பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல. என் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து எவிடன்ஸ் தர்றீங்களா, எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, எதுவுமே சிக்கினா தானே, சிக்கவே சிக்காது அப்படின்னு சொன்னோடனே அந்த மூணாவது மருமக சொல்கிறான், நீ சிக்காதுன்னு சொல்லும் போதே சிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை தான் நீ பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியும், சீக்கிரமே அதை தேடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் உடனே அறிவுக்கரசி ரூமில் போய் ஃபோனை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாளுகளே அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த ஃபோனை எப்படியா வேறு ஃபோனில் நம்ம வச்சுருக்க எவிடன்ஸை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை திறந்து அந்த எவிடன்ஸை எடுத்து இந்த ஃபோனை எப்படியா மறைச்சி வைக்கணும்னு சொன்னோடனே அப்படியே சஸ்பென்ஸாக அவள் ரூம்குள்ளே யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. வந்தோடனே பார்த்து அறிவு அப்படின்னு சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்க அண்ணன் வந்து முல்லை வந்து தான் கத்துறான். ஏன்டா அந்த மாதிரி கத்தி தொலைகிற பேய் பிடிச்ச மாதிரி, இல்லை அறிவு, சும்மா எனக்கு கறி சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதனால தான் சரி ரூபா இருந்தால் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னா, இவளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிறதுனால உடனே சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருந்தால் வச்சு தொலை, இந்த போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டேன். என்ன அறிவு, எப்போயுமே கேட்டால் கம்மியாக தான் ரூபா தருவாய் பண்ணேன், இவ்வளோ ரூபா தூக்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னோடனே ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசாமல் போ அப்படின்னு சொன்னோடனே அவன் போன உடனே கதவை அடைச்சிட்டு அந்த எவிடன்ஸை மேலே தூக்கி லாக்கரில் மறைச்சி வச்சுட்டான், அந்த ஃபோனை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியே இவன் வெளியில் போய் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான், நம்ம என்ன தான் பாசமலர் சிவாஜி மாதிரி தங்கச்சி பாசத்தை பொழிஞ்சாலும், இது விஜயகுமார் மாதிரி கிழக்குச்சி மேலே படம் மாதிரி தங்கச்சி மேலே அவ்வளோ பாசத்தை பொழிஞ்சாலும் இவள் கண்டுக்கவே மாட்டேன்றாலே, ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குது, இவளுடைய பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணிகிட்ருக்கான், எப்படியா சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் வெளியிலேருந்து கார் வருது, உடனே காமிக்கிறாங்க. அப்படி கூட சரி அவங்க தம்பிக்கெல்லாம் இறங்குறாங்க. அந்த காமெடி பீஸ் கார்த்திக் வந்து இறங்கிட்டாப்புல. இறங்கினோடனே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி காமெடி பீஸ் கார்த்திக் சொல்கிறாப்புல, என்னடா மாமா வந்துட்டுருக்காரு, மரியாதைலாம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே, மாமா வந்துட்டீங்களா, வாங்க மாமா உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஏதோ புலம்பிகிட்டு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை மாமா, அக்கா தங்கச்சி ஏதோ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால என்னாவான், அறிவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அறிவு ரூம்லேருந்து வெளியில் வந்து, எனக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இருந்தாலும் மாமா அந்த முல்லை வந்தேன்னு சொல்கிறான், நம்ம பணிக்கிற பூசாரியை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா பூசாரியை பார்க்கணும்னு, இல்லை இந்த பூசாரியை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன கமிஷன் வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாப்புல. கமிஷன்லாம் வாங்குறது கிடையாது, பெரிய பெரிய நடிகர்கள், விஐபிகள், அரசியல்வாதிகள்லாம் அவர்கிட்ட போய் தேடுறாங்க, எல்லாமே இதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க தம்பிகள்லாம் சொல்கிறாங்க, குணசேகரனோட தம்பிகள்லாம், ஆமாம் நான் இவன் அன்னைக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், என்னன்னு ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த அறிவுக்கரசி சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா அப்படின்னு சொன்னோடனே, ஏன் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்குறாப்புல.
இந்த மாதிரி அதான் உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது இருக்கட்டும், நீ ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நம்ம மேலே எதுவும் இது செஞ்சிருமோன்னு சொல்லி. அப்புறம் ஒன்றும் சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாத, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு எல்லா பேரும் கிளம்புறாங்க. அந்த பணிக்கார சாமியாரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கிளம்பி காருக்குள்ளே போய் உட்கார போகிறாங்க. இதோட இந்த சீரியல் முடிஞ்சிச்சு. 241வது எபிசோடு. இன்னும் அடுத்து 242 என்ன வருதுன்றதை அடுத்த சீரியலில் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும், பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.